நாங்கள் வாழ்ந்தாலும் அவர்களோடு தான் இருப்போம். இந்த இயக்கத்திலே அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் வரை, எங்கள் உயிர் மூச்சுள்ள வரை அவர்களுக்காக நாங்கள் உழைப்போம். இது எங்கள் அத்தனை பேருடைய உறுதிமொழியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதை தவிர தொலைக்காட்சி நண்பர்கள் வேறு செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு எல்லளவு கூட இல்லைங்கிற கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ஒரு இமியளவு கூட அந்த எண்ணங்கள் யாருக்கும் இல்லை. ஒரு இமியளவு கூட அதை நினைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் யாரும் இல்லை. முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்து தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை அமர்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் உயிர் மூச்சாக அந்த பணிகளை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். காலையில் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களும் சேர்ந்து நம்முடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை ஆளுநருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக எங்கள் அனைவரையும் உடனடியாக சந்திக்க வேண்டும். உடனடியாக இந்த ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் அந்த உடனடியாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற முறையில் கடிதங்கள் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. காலையில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை நாளை வரையும் நாங்கள் காத்துக் கொண்டிருப்போம். குறிப்பா வந்து பொறுமை இருக்கிறது, ஒரு பொறுமையை தாண்ட பிறகு we will do what should be done அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? பொறுத்திருந்தான் அதை பார்க்க வேண்டும்.